ஹாய், திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், சனி பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. சனி பகவான் ராசியில் இருக்கிறாரு. பூரட்டாதி 1ஆம் பாதம் வாங்கி நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சசயோகத்தில் இருக்கிறாரு. ஜென்மச்சனியாக இருந்தாலுமே வக்கர நிலையில் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். விரயஸ்தானத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. சுப செலவுகள் இருக்கதான் செய்யும். ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான பண்டிகை, முக்கியமான இந்து மத திருநாள். இந்து மக்கள் அனைவரும் விநாயகர் பெருமானை கும்பிடுவாங்க. முதற் கடவுளாம் விநாயகர் பெருமானை, விக்னேஸ்வரனை. இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு திருநாள், கொண்டாடப்படுகிற ஒரு திருநாள் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனால் தோஷமடைந்தவர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை கும்பிடணும். நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கிறீங்க. ராசியில் தான் சந்திரன் இருப்பார். சந்திரன் சனி பகவான் பார்வையிலையோ சனி கூட சேர்ந்தோ இல்லைன்னா ராகு கேதுகள் இல்லைன்னா செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சந்திரன் பங்கப்படுவார். சந்திரனுடைய ஒளி குறைஞ்சிருக்கும். அதுபோக அமாவாசை தினத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார். ஸோ இந்த அமைப்பில் பிறந்தவங்க கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபடணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கிரக நிலையில் எப்படி இருக்குது, பலன்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுபோக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணுற நேரங்காலத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி 7/9/2024 சனிக்கிழமை ஆவணி 22ஆம் தேதி நடக்குது. வளர்பிறை சதுர்த்தி. இந்த வளர்பிறை சதுர்த்தி முன்னிட்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல விநாயகர் சதுர்த்தி நடக்குது. துலாம் ராசியில் நடக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு ஒரு கோணத்தில் சந்திரன் வராரு, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு அட் ப்ரெசண்ட். அதுக்கடுத்து அவர் வளர்பிறை சந்திரனா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இந்த புரட்டாசி பௌர்ணமி நடக்குது. சரியா? இந்த புரட்டாசி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்கு. ஒரு கிரகணத்தோடு தான் நடக்கும். 2ஆம் இடம் வலுப்புறது. 2ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்குது. ஏன்னா அடுத்த வருட காலகட்டத்தில் 22/9/2024 புதன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் 4 ராசிக்கு சேர்த்து போட்டிருந்தேன். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், கும்பராசிக்கு என்ன பலன்கள்னு புதனை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியும் புதன் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாருன்னு. இருந்த போதிலும் அடுத்த வருட காலத்தில் புதன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு வகைக்கு நல்லதான். 8ஆம் இடத்துல போய் மூலத்திருகோணம் ஆட்சி உச்சம் அடைவார். கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வருவார். ஓரளவு நல்லா இருக்கும். ஒரு ராசிக்கு 5 8 குடைவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும், வாரா கடன்கள் வசூலாகும், திடீர் பண அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தூரதேசத்தில் இருக்கிற கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தூர தேசம்னு சொல்ல முடியாது, சில பேர் தூரதேசம் கூட போகலாம். ஆந்திராவுக்கு போகிறது தூரதேசம் தானே. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தூரதேசம் தான். மைசூர் சாமுண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தூரதேசம் தான். ஏன்னா அடுத்த மாநிலத்துக்கு போகிறது தூரதேசம் தான். அப்படி எடுத்துக்கோங்க. உடனே வெளிநாடுன்னு எடுத்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்க போங்க. மலேசியாவில் போய் கதிராமத்துக்கு போய் முருகப்பெருமானை கும்பிட்டு வரவங்களும் கும்பிட்டு வரலாம். அது உங்கள் பொருளாதார நிலையை பொறுத்து. ஓகே, அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ராஜ உகாதிபதி 4/9 குடைவன், பாக்கியஸ்தானாபதி சுகஸ்தானாபதி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு செப்டம்பர் 15க்கு பின்னாடி. சரியா? சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்கும். சந்திரனுடைய மூவ்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரனுடைய மூவ்மெண்ட், புதனுடைய மூவ்மெண்ட் சிறப்பாக இருக்குது. சூரியனும் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா? 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல போய் மறைவார். சரியா? மறைந்து கேது கூட சேர்ந்து கிரகணம் ஆவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரட்டாசி 1க்கு மேலே, அதாவது 16/9/2024 மேலே கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். அந்நேரம் நீங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரிவு இருக்கும். ஒரு தற்காலிகமான பிரிவு இருக்கும். உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ மனைவி விட்டு போகிறதோ இல்லை பெண்கள் கணவன் விட்டு அங்கிட்டு போகிறதோ இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அப்படி ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை சரியாக செய்யுங்க. தாப்பல் வழியில் சில பிரச்சனைகள் வரும். பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் வீடு கொடுத்த புதன் கூட தான் சேர்ந்து இருப்பார். சரியா? மேக்சிமம் அந்த இடத்துல அவர் வீடு கொடுத்த புதன் உச்சம்பட்டு இருக்கிறதுனால நிலவரம் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் இருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, கணவன் மனைவி உறவு, நட்பு, சொந்த பந்தங்கள் இவங்க விஷயத்தில் கொஞ்சம்
நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். எப்போ இருந்து? புரட்டாசி 1லேருந்து 16/9/2024 இருந்து. ஓகே, நீங்கள் நினைப்பீங்க என்னடா வீடியோ போட்டு அப்போ இருந்து இப்போ இருந்துங்கிறானே, இப்போ எப்போதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. நல்லா இருக்குதுன்னு எப்போவுமே சொல்ல முடியாது, கெட்டு போயிருக்குன்னு சொல்லவும் முடியாது. அப்பப்போ கிரக நிலையில் ஏற்ற மாதிரி தான் மனித வாழ்க்கையில் பலன்கள் இருக்கும். நான் இதை வந்து உங்களை திருப்திப்படுத்துக்காக சொல்லலை, உண்மை அதுதான். சரியா? சில பேர் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆகா ஓன்னு போன்னு தள்ளிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. அந்தந்த கிரக நிலைகள் இந்தந்த இடத்துல இருக்குது, இப்படி மாறுது, யார் கூட சேர்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் தட்ப வெப்பந்தான். நமக்கு வந்து நம்ம பார்க்குறோம்ல, அன்றாட பொழுதில் பார்க்குறோம், பகல் முழுக்க வெயில் அடிக்குது, நல்ல வெயில் அடித்தா சாயந்தரம் மழை வந்துடுது. சில நேரம் வந்து காற்றே இல்லாமல் புழுக்கமாக இருக்கும், மறுநாள் மழை பெய்யும். அந்த வெற்றிடத்தை வந்து காற்று நிரப்போம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தட்பவெப்பமாக தான் ஜோதிடத்துலேயும் கிரக நிலைகள் வந்து அப்படித்தான் இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை இயக்குது. இந்த நவக்கிரகங்களை வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது, உலகமும் சுற்றிட்டு இருக்கு, நாளும் பொழுதும் போகுது, வயதாகிட்டே இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம பலன்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா, சுக்கிரன் அடுத்த நல்லிலமைக்கு வராரு 15ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே மூலத்திரிவோணம் ஆட்சிப்பட்டு இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2, 3ஆம் இடம் வலுப்புறது. 2, 3ஆம் இடம் வலுப்புறதுனால குடும்பத்தில் ஒரு கலகலப்பாக இருப்பீங்க, குடும்ப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், குடும்பத்தில் உங்களோட அணுகுமுறை நல்லாயிருக்கும், டென்ஷன், எரிச்சல், படபடப்பு இதெல்லாம் சரியாக போயிடும். வருமானம் ஓரளவு வற்றாத ஜீவநீதியாக இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? குறைந்த வருமானம் இருந்தாலுமே அது வந்து தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு நயம் இருக்கும், நல்லெண்ணம் இருக்கும், இனிமை இருக்கும், இளைய சகோதரி வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும், உடன் பிறந்த தம்பி தங்கைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும், செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவர்கள் இயல், இசை, நாடகம், திரைப்படம், சின்னத்திரை, இன்னும் நிறைய சொல்லலாம், ஓவியம், ஆடல், பாடல், இப்படி பொழுதுபோக்கு அம்சங்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட வியாபாரம், தொழில், தயாரிப்பாளர்களுக்கும் நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் வலுப்புறது. சரியா? இசையமைப்பாளர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் கேது இணைவு நல்ல விதமாக இருக்கும். சரியா? நல்ல ஒரு இன்னிசை கீதத்தை மீட்டுவீங்க, வாய் விட்டு பாடுவீங்க, நோய் விட்டு போகும். வாய் விட்டு பேசினால், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமாங்க. எந்த ஒரு காரியத்தையும் மனப்பூர்வமாக வாய் விட்டு நம்ம பேசினாலும் சரி, சிரித்தாலும் சரி, பாடினாலும் சரி, மனம் வந்து இலகுவாக மாறிடும். சரியா? அதனால அந்த ப்ராக்டிஸை எடுத்துக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இஸ் மஸ்ட்டு. இன்றைக்குமே அந்த வெளிப்படைத்தன்மை வந்து நல்லபடியாக இருக்கும். ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. மற்ற பற்றி கவலைப்படக்கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன், சரியா, பார்த்துக்கலாம், ஒன்றும் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கும்பராசியில் பிறந்தவங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் இருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா, எனக்கு நானே நீதிபதி, நான் இப்படி தான்ப்பா இருப்பேன், உனக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு நம்ம வாழணும். சரியா? ஆனால் அதுக்காக வளைஞ்சு கொடுத்து போகிற இடத்துல சில நேரங்கள் வளைஞ்சு கொடுத்து போகணும். ஆனால் வந்து நம்மளுடைய அடிப்படைத்தன்மை விட்டு போகக்கூடாது. சரியா? நமக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், பேஸ் இருக்கும், அந்த பேஸை விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிரன் நல்ல பலனை கொடுக்குறாரு, புதனும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு, சூரியனும் ஓரளவு மத்தியம் பலனை கொடுக்குறாரு, ராகு சிறப்பாக இருக்கிறாரு, குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. சரியா? 4ஆம் இடத்துல ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. செவ்வாய் சிறமை நிலைமை சரியில்லை, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிதுனத்தில் இருக்கிறாரு. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும், அறிவுபூர்வமாக இருப்பீங்க, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் வந்து ராசிக்கு 11, 12, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் 8, 12 வர்றதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வீண் அலைச்சல், பிரயாணம் இருக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் வந்து டக்குன்னு முடியாது. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில நெளிவு சொலிவு இருக்க தான் செய்யும். சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும், டக்குன்னு முடியாது. சரியா? இந்த வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, வண்டி வாகன தொடர்பில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில கஷ்டங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அதை வந்து செவ்வாய் செய்வார். ஆனால் சுக்கிரன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டனால செப்டம்பர் 15க்கு மேலே அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து சரியில்லை, 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 10 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல விசேஷம் அல்ல. சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் கொஞ்சம் அடாமண்டாக இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நான் நட்சத்திரத்துக்கு சொல்லலை, ராசிக்கு தான் சொல்கிறேன். சரியா? அப்படி பார்த்தாலும் சதய நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா, நட்சத்திரனால நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ராகு. அடுத்து வருகின்ற காலத்தில் சுக்கிரன் அண்டு புதனால் புனிதம் அடைகிறாரு, சந்திரனாலும் புனிதம் அடைகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து வருகின்ற காலங்களில் ஓரளவு நல்லாயிருக்கும். 1 மாத காலத்துக்கு வந்து சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சின்ன மாற்றம் இருக்கும். ஏன்னா நட்சத்திரநாதன் ராகு ஓரளவு இந்த புதன், சுக்கிரன், சந்திரன் இவங்க சம்மந்தப்பட்டதுனால சுபத்துவம் ஆவார். கொஞ்சம் இயல்பு நிலையில் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் காரணம் அல்ல. உங்கள் விஷயத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எனக்கு நான் ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க.
பூரட்டாதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, பூரட்டாதிக்கு வந்து ஏழரை சனியோட தாக்கம் அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் அதில் தான் போகிறாரு, தாக்கம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நட்சத்திரநாதன் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறார், மத்தியம பலன் தான் இருக்கும். ஜனன ஜாதக தசாபதிக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். அவிட்டம் வந்து பரவாயில்ல. சரியா, அவிட்டத்துக்கு வந்து மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு. அவிட்ட நட்சத்திரம் 3 நாளில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் வெகுவாக குறைஞ்சு போச்சு. இன்னும் விட்ட குறை தொட்ட குறைலாம் இருக்குது. சரியா, மார்ச் மாதத்துக்கு பின்னாடி ஒரு மாற்றம் வரும். மார்ச் 2025 பின்னாடி ஒரு பெரிய மனமாற்றம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. சரியா, ஒரு முன்னேற்றம் இருக்குது. அக்டோபர் 20 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஓகே சார், வேறு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானோட சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பால் நல்ல ஒரு காரியம் செய்வீங்க. சுப செலவுகள் இருக்கும். கையிருப்பு கவனமாக பார்த்துக்கோங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில போட்டிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பார்ட்னர் கூட அனுசரித்து போங்க. சில தாமதங்கள் ஏற்படும். வியாபாரம் வேகமாக நடக்குதோ இல்லையோ லாபம் குறையாமல் இருக்கும், மத்தியம வேகத்தில் இருக்கும். சரியா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடிஸ் வின் த ரேஸ் சொன்ன மாதிரி மத்தியமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும், நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், ஒர்க் ஸ்டார்ச்சர் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கொஞ்சம் மனநிலை கூட சங்கடப்படும், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சங்கடப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியாக போயிடும். நாளும் பொழுது சரியாக போயிடும். அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வரும். கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னும் மாத கணக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உத்தியோகம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக வண்டி வாகனத்தில் சில செலவுகள் வருவதையும் தவிர்க்க முடியாது. பிறர் விஷயத்தில் தலையிடாதீங்க. அதுபோக வந்து சில காரியங்களில் தடங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க தான் செய்யணும், கொஞ்சம் அதிகமாக மெனக்கிடணும். சரி, அக்கறை காட்டினா தான் தடங்கள் இன்றி உங்களால் கொண்டு போக முடியும். ஓகே, விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி வரை சில காரியங்கள் நல்லபடியாக இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு உட்பட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் பலன் இருக்கும். ஆனால் ஒரு மாறுதலாக இருக்கும். ராசிக்கு வந்து 8, 9, 10 இடங்கள் வந்து வலுப்புறது. சரியா, அஷ்டமஸ்தானமும் தர்மஸ்தானமும் கர்மஸ்தானமும் வலுப்புறது. அது ஒரு வரைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் நல்ல நிலைமையில் இல்லை, லாபஸ்தானம் நல்ல நிலைமையில் இல்லை. 8, 9, 10 நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ஓரளவு தொழில் பண்ணுவீங்க, வியாபாரம் பண்ணுவீங்க, பண வரத்து இருக்கும். ஆனால் அது பெருசாக லாபமாக கன்வெர்ட் ஆகுமா சார்னா இல்லை. சரியா, அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவுகளையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மனஸ்தாபம் ஏற்படலாம், கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க, சிரிச்ச முகத்துடன் இருந்து வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. பிள்ளைகளால் பிரச்சனை வந்துச்சுன்னா பேசி தீருங்க, சார்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுல அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. பெண்கள், கும்பராசி பெண்கள் பொறுப்புகளை நீங்களே எடுத்துக்கணும். சரியா, அடுத்தவங்ககிட்ட பொறுப்பை விடாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் நேரடியாக தலையிட்டு நீங்கள் அந்த பிரச்சனையை பாருங்கள். பிறர் நம்பி விட்டிங்கன்னா அதில் பிரச்சனை தான் வரும். அதுபோக வந்து மற்ற விஷயத்தில் எல்லாருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஆன்மீகப்பட்டு இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவீங்க, திருமண நிகழ்ச்சிகள் விழாக்கள் இதெல்லாம் கலந்துக்கிடுவீங்க. அது ருட்டீனாக நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கழுத்தாகும், நல்லபடியாக இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும், மேலிடத்தினுடைய இணக்கம் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கும்பராசியில் சேர்ந்தவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் கவனமாக படிக்கணும். சரியா, விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அடுத்த வருகிற நாட்களில் கவனமாக படிக்கணும். வீண் விவகாரங்களை தலையிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை அனுசரித்து போங்க. விளையாட்டு புத்தியில் இருக்காதீங்க. நல்லா படித்தாதான் நல்லபடியாக தேர்வுகள் எழுதி மார்க் எடுக்க முடியும். உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு ஜலதோஷம் வரும். சரியா, குளிர்ச்சியான சாப்பாடை சாப்பிடாதீங்க. ஐஸ் மற்றபடி நிறையா இருக்குது. சரியா, குளிர்ச்சியான சாப்பாடை சாப்பிட்டுட்டிங்கன்னா ஜலதோஷம், நீர் சம்மந்தப்பட்டது வரும். தலையில் நீர் கோர்த்து அதனால் சளி பிடிச்சி பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட்டு, அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வரைய நாட்களில் வந்து தூரதேசத்துலேருந்து சில தகவல் வரும். அது நல்ல தகவலாக இருக்கும். இருந்த போதிலும் நிதானமாக இருங்க, கோபப்படாதீங்க. கோபப்பட்டீங்கன்னா வீண் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் மற்றவங்க விஷயத்தில் நல்ல அக்கறையாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. பணம் வரவு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சரியா, நினைத்த நேரத்துக்கு பணம் வராது.
கோபத்தை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நல்லது. விட்டு நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சினமெனும் சேர்ந்தாரைக்குள்ளி எனமெனும் ஏமாப்பை சுடும். அதனால் கவனமாக இருக்கணும். சதயத்துக்கு நல்லா தான் இருக்குது, நட்சத்திரநாதன் நல்லா தான் இருக்கிறாரு. நல்ல நன்மைகள் நிறைய இருக்குது. புதிய நட்புகள் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். இருந்த போதிலும் மற்றவங்க விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பு எடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. வீண் செலவுகள் இருக்கும், வீண் பயணங்களும் இருக்கும். தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு இல்லைன்னா தேவையில்லாத விஷயமா எங்கேனாச்சும் அலைஞ்சு திரிஞ்சிருது. அதனால் பொருள்கள் விரயமாகிறது இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை யோசனை பண்ணி செய்யுங்க. எங்கேனாச்சும் கிளம்பி போனோம், யாராச்சும் வர சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து யோசனை பண்ணிவிட்டு அந்த காரியத்துக்கு போயிட்டு வந்தோம்னா சக்ஸஸாக முடியுமா, அந்த காரியம் நடந்த பின்னாடி அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும்னு யோசனை பண்ணி செய்யுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்காதீங்க. மற்றபடி சதய நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஆரம்பகட்ட நிலை நல்லா தான் இருக்குது. நட்சத்திரநாதன் நல்லா இருக்கிறதுனால ஓரளவு ஃபேஸ் பண்ணுவீங்க. பூரட்டாதி தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். சரியா, கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். லாபம் இருக்கும். சரியா, லாபம் இருந்தாலும் செலவு ஒரு பக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் விநாயகர் சதுர்த்தி வந்து 7ஆம் தேதி சனிக்கிழமை நடக்குது, ஆவணி 22. பூஜை நேரம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, பூஜை வந்து உங்களுக்கு தெரியும். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வழக்கமாக என்ன செய்வோமோ அதான் செய்யணும். வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், பூஜை அறையை சுத்தமாக வச்சுட்டு விநாயகர் பெருமானை வச்சு கும்பிடணும். இந்த 3 பேர் இருக்கணும், அந்த 3 தெய்வங்கள் இருக்கணும். விநாயகர் பூஜைனாலே சரஸ்வதி, லட்சுமி, விநாயகர் இந்த 3 தெய்வங்கள் இருக்க வேண்டும். இவங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். அது 3 இருக்குது. அந்த சக்தி வடிவம் தான் விநாயகர். சரஸ்வதி ஞானக்கடவுள், லக்ஷ்மி செல்வத்து கடவுள், விநாயகர் வந்து சக்திக்கு, ஆற்றலுக்கு, கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி. இந்த 3 சக்தி சேர்ந்து லட்சுமி, பராசக்தி, சரஸ்வதி. இதில் வந்து பராசக்தி வடிவமாக சிவன் இவர் இருக்கிறார், விக்னேஸ்வரன் இருக்கிறார், பிள்ளையார் இருக்கிறார். ஏன்னா விநாயகர் பெருமான் வந்து பராசக்தியால் தோற்றுவிக்கப்பட்டவர். அவருடைய அவதாரமே வந்து அம்பாள் பார்வதி தான் அவர் வந்து உருவாக்கிச்சு. தான் குளிக்க போகும்போது தான் வீட்டை பாதுகாக்க ஒரு ஜீவன் இருக்குன்னு சொல்லி தான் தனக்குத்தானே தன் உடம்புல மஞ்சள் எடுத்து, அந்த உடம்புல பூசின மஞ்சள் எடுத்து அதை ஒரு வடிவமாக பிடிச்சி உயிர் கொடுத்து குழந்தையாகிச்சு. அதுதான் விநாயகர் பெருமான். அது ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம், புராண கதைக்குள்ளலாம். இருந்தாலும் சக்தியின் வடிவமாக தான் அவர் இருக்கிறார். அதனால தான் விநாயகரை வந்து சக்தி விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி, விநாயகர் உள்ள படத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. அந்த படம் இருக்கிறது நல்ல விசேஷம். எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த படம் இருக்கிறது வந்து ஒரு நல்ல லட்சுமி கடாட்சியத்தை கொடுக்கும், 3 சக்தியும் கொடுக்கும். சரியா, நல்ல அருமையான அமைப்பு. அந்த படத்தை வச்சு கும்பிடுங்க. வீட்டில் இல்லாதவங்க வாங்கிக்கலாம். சரியா, எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த படத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. காலையில் டைம் 7:45 to 8:45. சார் என்னால் அந்த டயத்தில் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க 10:30 to 1 மணிக்குள்ளே செய்யுங்க. காலையில் டைம் வந்து 7:45 to 8:45, அடுத்து 10:30 to 1 மணி. விநாயகர் சதுர்த்தி திதி வந்து பகலில் 3:35 வரைக்கும் தான் இருக்குது. சனிக்கிழமை ஈவினிங்கில் இல்லை. ஈவினிங் 3:35க்கு மேலே கிடையாது. அதனால் நீங்கள் வீட்டில் வந்து சாயந்தரம்லாம் பூஜை பண்ணாதீங்க. வேலை வெட்டிக்கெல்லாம் போய்ட்டு வந்து பூஜை பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு உகந்ததல்ல. திதி இருக்கும்போதே பூஜை பண்ணிடணும். கோயில்களுக்கு போகலாம், கோயிலில் வந்து பூஜை நடக்கும், அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது வந்து ஆகம இதுக்கு உட்பட்டது. இறைவன் சன்னிதானத்தில் 4 திதி நட்சத்திரம்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் வீட்டில் கும்பிடும்போது நம்ம 4 நட்சத்திரம் திதிலாம் பார்க்கணும். சரியா, அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன டயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த டயத்தில் கும்பிடுங்க. அந்த விநாயகர் பெருமானோட அருள் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சந்திரனை பார்க்கக்கூடாதும்பாங்க. அப்படி தவறி பார்த்துட்டோம்னா அன்றைக்கி தான் விநாயகரை கும்பிடணுங்கிறாங்க. அன்றைக்கி விநாயகரை கும்பிட்டோம்னா சந்திரனை பார்க்குறதுனால உள்ள தோஷம் கிடைக்காது. ஏன்னா விநாயகர் வந்து சந்திரனை தோஷம் ஒரு சாபம் விட்டுருவார். அந்த சாபத்துக்கு சந்திரன் ஆட்பட்டிருப்பார். அந்த தோஷம் நீக்கிறதுக்கு வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிடுறது நல்லது. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சந்திரனுடைய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். வாழ்த்துக்கள் நேயர்களே. கும்பராசிக்கு வந்து நல்லா இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஓரளவு மாற்றம் இருக்குது. நிபந்தனைக்கு உட்பட்டு தான் சில பலன்கள் கிடைக்கும். அதை சொல்லியிருக்கிறேன், நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். பாருங்கள், அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தசாபுத்தி பலன்களும் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள், ஜனநாயகம் செக் பண்ணுங்கள், அணுகுங்க. நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஒரு ஷெடியூல் படி பார்க்குறேன். வாட்ஸ்அப்லேயே அணுகலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன், அணுகலாம். சரியா, ஃபோன் பண்ணி கேட்டால் சில நேரம் ஃபோன் எடுத்து பேசுவேன், சில நேரத்தில் பேச முடியாது. அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வருகின்ற நாட்கள் வளமான நாட்களாக இருக்க வேண்டும். எல்லாமல் இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு புரட்டாதி
அவிட்டம் சதயம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வள பெறுக. நன்றி நேயர்களே.